அப்படின்னு நினைக்கக்கூடாது. செயலுக்கு ஒரு பேனா வாங்க போறீங்கன்னா அது நேர்மறை திங்கிங் சரிங்களா. அந்த நேர்மறை திங்கிங் அந்த பேனா வாங்குறதுல அந்த பேனானால நமக்கு என்ன யூஸ், நான் எக்ஸாம்பிள் சொல்ற பேனா. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அந்த நேர்மறை திங்கிக்கு பின்னாடி இருக்கிற எதிர்மறை திங்கிங்கை நம்ம உங்களை திங்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணணும். சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இதுக்கு ஏன் எஃபெக்ட் ஆஃப் த இந்த விளைவுகள் இல்லையா, அந்த எதிர்மறை அந்த செயல்னால வந்த விளைவுகளுக்கான. ஸோ இந்த செயலை நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே இந்த எதிர்மறையில் உள்ள விளைவுகளை நம்ம திங்க் பண்ணுறோம்னா நம்ம நேர்மறையாக தான் திங்க் பண்ணுறோம் சரிங்களா. தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா சரிங்களா. நாம் நமக்கு ஏற்படுற நன்மையும் தீமையும் நம்ம கையில் தான் இருக்கு. வேற யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதோ நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ கிடையாது. அந்த நன்மை நம்ம செஞ்சோம்னா நமக்கு அந்த பாலத்துக்கு போடுறோம், அந்த சிறுவர்களுடைய பாலத்துக்கு கூட நேரம் வரும், இப்படி கூட அது வேற எங்கேயும் போகும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா அதே நன்மை அவரால் மூலியம் வராட்டி கூட பின்னாடி வேற யார் மூலியமாக வந்து நம்ம இன்டைரக்டாக வரும். அதான் தீது நன்றும் பிற செய்த வராது சரிங்களா. அதே மாதிரி நம்மளுடைய எல்லாத்துக்கும் அந்த மனசு தான் காரணம். அந்த மனசு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு திருக்குறள், வெள்ளம் தனைய மலர் நீட்டம் ஆங்கத்தம் உள்ள தனையது உயர்வு. இந்த திருக்குறள் நீங்கள் பொறுமையாக எப்போ டைம் கிடைக்குமோ உட்காந்து படித்து பொறுமையாக இது வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி, படிச்சிங்கனாலும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கனாலும் சரி, எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சின்ன லெவலுக்கு நேரம் போகிற வரைக்கும் இந்த திருக்குறள் வந்து பயங்கரமாக உதவும். இந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், பணக்காராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். இப்போ இந்த வெள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெள்ளம்னா தண்ணி தானே. இப்போ உங்களை தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே ஒரு தாமரை வருதுன்னு, தாமரையோட ஹைட் எவ்வளோ வரும், ஒரு 8 முழம் தான் இருக்கும் ஹைட். இதே இந்த வெள்ளம் வருது, அந்த தாமரை அதோட இந்த அடி 2 அடியோட நிற்கிறது. தண்ணி எப்படி மேலெல்லாம் போயிட்டே இருக்கோ அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதுதான் வெள்ளம் தனிய மலர் நீட்டம். மலர் நீட்டம் தாமரையோட வளர்ச்சி ஹைட்டு. ஆங்கர்த்தம்னா மக்கள். உள்ள தனையது உயர்வு. நம்மளோட உள்ளம், நம்மளோட எண்ணம், நம்மளோட மனசு எவ்வளோக்குள்ள ஹைட்டாகவும் சுத்தமாகவும் வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான், அதை பொருந்தி தான் நம்மளுடைய உயர்வு வாழ்க்கை சரிங்களா. அது காசு பணம் இருந்தால் தான் நம்ம வந்து அப்படியே ஒரு கமலா வாங்கணும், ஃப்ளைட்டு வாங்கணும், இல்லை ட்ரெயினில் தான் போகணும், கார் வாங்கணும், அப்படி கிடையாது. நம்மளுடைய கைக்கு வீக்கத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சைக்கிளில் போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் காரில் போகிறீங்க. அது ஒன்றே உங்களுக்கு காரணம் என்ன, மனசு தான் காரணம். அந்த மனசு சுத்தமாக இருக்கும், எண்ணமும் நேர்மறையாக இருக்கும் சரிங்களா. அதுவும் அதேமாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயக்கம், நடுக்கம், கலக்கம் 3 இருக்கா. மயக்கம்னா தண்ணி எடுத்தால் தான் மயக்கம் கிடையாது. ஒருத்தனை வந்து புகழ்ந்தாலும் நீ மயக்கமாகும், இகழ்ந்தா உங்களுக்கு திட்டினாலும் நீ மயக்கமாகும். அதே மாதிரி நடுக்கம், நடுக்கங்கிறது ஊருக்கு எடுத்து பார்த்து வந்தால் தான் நிலநடுக்கம் வந்தால் தான் அந்த நடுக்கம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு நடுக்கம் சரிங்களா. நடுக்கம், பயம், இது எல்லாமே ஏன் வருது, அது மெயினாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய திங்கிங் எண்ணங்கள். நம்ம ஒரு காந்தின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டக்குனு அந்த மூர்த்தி உங்களுக்கு காந்தி மூர்த்தி ஞாபகம் வருமா வராது, நேருன்னு சொன்னால் ஞாபகம் வருதா. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்கிறேன், ஈரானில் உள்ள ஒரு கோயில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோணுமா. ஸோ நம்ம மனசு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை பார்க்குறீங்க, போல பார்க்குறீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ கேமரா மாதிரி கிளிக் பண்ணி அது கோடி கணக்கில் இருக்கும் இமேஜ் புரியுதுங்களா. அதோட இதுக்கு சேர்த்துணும். அந்த சேர்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ டக்கு நம்ம கண் முன்னாடி அந்த ஃபோட்டோ வந்து நிற்கும். அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அது அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஒரு பார்க்க ஒழிச்சு விட்ட மாதிரி தரணும். இப்போ நான் வந்து நெப்போலியன் டக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணும் வருதா சரிங்களா. அதனால நம்ம பார்க்கறது அது அப்படியே நம்ம மனசுலையும் மூளையிலையும் பதிஞ்சிருங்கிறது தான் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அந்த எண்ணத்தை வந்து நம்ம அந்த இமேஜ் வேணும்னா அந்த இமேஜை வச்சுக்கணும். நீங்கள்
பார்க்குறப்பே அதை நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய மைண்டில் போய் அந்த பாக்ஸில் போய் உட்காரும். 1000 இருந்துச்சு 1001 போய் உட்காரும். அந்த மனசு வந்து இது வேண்டாம், உங்கள் முறை இருக்கீங்க, இது பிடிக்கல பேச இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் பிடிச்சிருந்தா நான் சொல்லுறா இப்போ அது நல்லா இருக்கேன், அந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? அப்போ அது உங்கள் மனசுலையும் மூளையிலையும் பதிஞ்சிடும். அவர் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணாலே நல்லா இருக்கியா, நீங்கள் பார்த்தோமே நம்ம பேசிட்டு இருந்தோமே அப்படின்னு அந்த இமேஜும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நடந்த உரையாடலும் திருப்பி அது அடியிலிருந்து மேலே வரும். போய் நம்ம இனிமேல் வந்து நினைக்கிறது, பேசுறது, செயல், நான் சொன்னது இமேஜுங்களா, அடுத்தது வந்து எண்ணம் வந்துருச்சுங்களா, என்ன தோணுதோ அதுதான் உங்களுடைய செயலாகும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெப்போலியன்கிற ஒரு பட்டில் பாட்டு நான் போகிறதா அதனால கரெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணம், அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி இருக்குது, அக்கி பிரியாணி அந்த பாக்ஸால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, போடாத ஞாபகம் வரும். மனசு என்ன பண்ணுவோம், பசிக்குது சாப்பிடலாம், கை என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருந்துச்சுன்னு எடுக்க சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் மெயின் வந்து நம்ம என்ன இமேஜ் நினைக்கிறோமோ அது வந்து என்ன மாதிரி எண்ணத்துக்கு நம்ம செயலாகும். நம்ம நினைக்கிற இமேஜ் நேர்மையாகவும் நல்லதாகவும் இருக்கணுங்கிறது தான் அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாதிரி மனசு வந்து இது உங்களை நீங்கள் முதல்ல வந்து உங்களை மதிக்கணும். இப்போ நான் என்ன மதிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன மதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் காலேஜுக்கு போகணும், இப்போ நான் இந்த வயசுலேயே ஒரு சமூக பணித்துறையில் ஒன்று படிக்கணும்னு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன மதித்தாதான் நான் காலேஜுக்கு போக முடியும். எனக்கு வயசு கம்மியோ கூடயோ இருக்கிற ப்ரொஃபஸர் பேராசிரியர்கள் சொல்வதை கேட்க முடியும். எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் எங்கள் பொண்ணுக்கு வயசு 25-22 இவங்களோட நான் பழக முடியும். அப்போ என்னுடைய எண்ணம், மனசு எல்லாமே என்னவா இருக்கும், தூய்மையாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதாகவும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் முதல்ல உங்களை மதித்தாதான் அடுத்தவங்களுடைய பழகுடைய நல்ல எண்ணம் வரும். ஓகேங்களா? அடுத்தது உங்களை நீங்களே மதித்தாதான் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுப்பீங்க. அப்போ தான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க. அப்போ மானம் வந்து நமக்கு பெருசு இல்லைங்களா? அந்த மானம் வந்து எந்த விதத்துலேருந்து நம்ம கையிலேருந்து வெளியே போகுதுங்கிறத நம்ம கையில் தான் இருக்கு. மார்க்கெட்லேருந்து செலவு பண்ணுற மாதிரி 100 ரூபா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 10 ரூபா தான் தேவை, மிச்சம் 90 ரூபா வீட்டில் உள்ள கொடுக்கலாம்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. 110 ரூபா செலவு பண்ணணும், 10 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணணும்னாலும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அந்த மானங்கிறது தான் நம்ம கையில் தான் இருக்குது. அதை அந்த எந்த விதத்தில் வெளியே போகும், நான் ஏன் இன்டைரக்டாக சொல்கிறேன், ஒரு செயல் செஞ்சதுனால நமக்கு மானம் போதா இல்லையா? அம்மா அப்பாட்ட போகுது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகுது, சொசைட்டியில் போகுது, கம்யூனிட்டியில் போகுது, சமுதாயத்தில் போகுது, நமக்கு மேலே ஒரு வெறுப்பு வருது இல்லையா கடைசியில்? இப்போ அந்த மானங்கிறது சின்ன மானம் பெரியது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வது இல்லையா? ஒரு பாட்டில் வருது இல்லைங்களா? மானங்கிறது ஏன் மானுங்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தமான ஒரு இருக்கிற விலங்குகளே வந்து மான் மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 பாட்டு மட்டும் நான் சொல்லியிருக்கேன், நான் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 பாட்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு, வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே உபயோகப்படுற பாட்டு தான். சரிங்களா? இது பழைய பாட்டு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு. இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் சொல்லிட்டு சுமைதாங்கின்னு ஒரு படத்தில் வந்துருச்சு. எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியும். கண்ணதாசன் அவர்களோட பாட்டு, MS விஸ்வநாதன் அவர்களோட பாட்டு, பாடியவர் PB ஸ்ரீனிவாசன். இது ஏன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சொன்ன நான் மயக்கம், பழக்கம், இந்த நடுக்கம், வாழ்க்கையில் வந்து நமக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஏன் வச்சாங்க பழமொழி? வீட்டுக்கு வீடு வாசப்படினா எல்லாத்துக்குமே நம்ம பிறக்கும் போது ஆடை இன்றி பிறந்தோம் இல்லைங்களா? ஆசை இன்றி பிறந்தோமா? கிடையாது. பிறந்ததுலேருந்து தொட்டிலேருந்து சுடுகாடு வரைக்கும் ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, சட்டை 100 ரூபா போட்டுருப்பாரு, ஏன் 110 ரூபாய்க்கு அந்த சட்டை நல்லா இருக்குன்னு நமக்கு ஆசை. ஆசை வந்து பிறந்ததுலேருந்து தொட்டிற்கு சுடுகாடு வரைக்கும் நம்ம மனசுல இருந்து போகாது. சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். இந்த துன்பத்தை கண்டு நாம் ஓடிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாது, முன்னேறவே முடியாது. நம்ம வந்து கீழே தான் போயிட்டு அது ஒரு பாயிண்ட். இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன வேணும்? உங்களுக்கு கஷ்டம்
கஷ்டம் வருது துன்பம் வருதுன்னா அதுக்கான மனசு தைரியமாக வருது இல்லைங்களா? அதே மாதிரி ஒருத்தர் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? அவர் வந்து என்னோட அழகாக இருக்காரு, அவர் நம்ம அப்பா பணக்காரு, அதனால் நான் இப்படி இருக்கேன். அந்த ஒரு கம்பாரிசன் வந்து சின்ன எக்ஸாம்பிள். நீங்கள் என்றைக்குமே நெகட்டிவ் விஷயத்தில் தான் எதிர்மறையில் தான் கம்பேர் பண்ணுறீங்க. நேர்மறையில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதே கிடையாது. இப்போ இவர் வந்து இந்த இன்ஜினியர், இப்போ இவர் டாக்டர், உங்கள் பையன் வந்து உங்களோட மேலே ஒரு ஃபாரின் போகிறாங்க. இவரோட பையன் எப்படி நினைக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃப்ரெண்டு பையன் மாதிரியே நாமளும் படிக்கிறோம், பெரிய ஆளாகணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு கம்பாரிசன். அதுதான் நேர்மறையான கம்பாரிசன். ஆனால் நம்ம எதுலேயுமே எல்லாத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுவோம்? அவன் என்ன, அவன் மட்டும் நல்லாமா, அவன் ஒழுங்கா, நான் பண்ண மாட்டேனா, இதுதானே எல்லாம் நினைக்கிறேன். இவரு நல்லா இருக்காரே, நானும் ஏன் நல்லா இருக்கவங்க தான் என்னைக்கே கம்பேர் பண்ணிருக்கோமா? ஸோ நம்ம அந்த கம்பாரிசன், நம்ம கீழே 1000 பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்க சைக்கிளில் போகிறாங்க, அது நாம் வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு நம்ம நடந்து போகல அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு கம்பாரிசன் தான் வரணுமே ஒழிய, அடுத்தவன் எப்படி கெட்டு போனா என்ன, அவனை பேஸ் பண்ணியே நம்ம லைஃப்பை எடுத்துக்க கூடாது. அது வந்து இந்த பாட்டுல உள்ள இந்த வரிகள் தான் நான் இப்போ நான் மட்டும் எடுத்து சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஜஸ்ட் அப்படியே நான் பாடிடுறேன், அவ்வளோதான். மயக்கமா குழப்பமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா குழப்பமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் வாசந்தோறும் வேதனை எதையும் காணும் இதயம் இருந்தார் இறுதி வரைக்கும் அமைதி. ஏழை மனதை மாளிகையாக வாழ்வில் அமைதியை தேடி நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோரி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா பழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை. இந்த பாட்டு எப்போ கேட்டீங்கனாலும் நாம் இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோங்கிறத உணர்த்தக்கூடிய பாட்டு தான். இது வந்து 10 வருஷமாக இருக்கலாம், 100 வருஷமாக இருக்கலாம். இன்னும் நீங்கள் 10 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டுனா ஒரு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை சரியில்லையோ இதில் உள்ள நீங்கள் பாட்டை பார்க்கும்போது உள்ள அர்த்தங்களை தான் பார்க்கணும். அர்த்தம் நீங்கள் அன்றைக்கி என்ன கஷ்டப்படுறீங்களோ இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இல்லை அடுத்தவங்க உங்களை வந்து கேலி பண்ணுறாங்களோ என்ன வேணா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு அந்த சூழ்நிலை தகுந்தாப்புல அமையும். இன்னொன்று நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நம்மளுடைய மானம் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம அந்த பூமியில் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கும் வந்து ஒரு அடுத்த ஒரு நல்ல பாட்டு தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாமளே மதிச்சா தான் நம்ம அடுத்தவங்க மதிப்பாங்க. அப்போ தான் நம்ம மனசு நல்லா இருக்கும், அப்போ தான் மேலே வர முடியும். இது ஒரு பாட்டு தான், எம்ஜிஆர் பாட்டு தான். இதை வந்து நான் பாடுறது எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மட்டும். அதை அப்படியே நம்ம உள்வாங்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் அதை நம்ம எப்படி மாற்றிக்க முடியும்னா பாட்டு வேற ஒன்றும் கிடையாது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் ஆழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும்
தன்னைத்தான் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? பூமியில் நீராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? மாபெரும் சபையினில் நீ நடந்தாலும் மாடைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் இவனை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சரிங்களா? சினிமா பாட்டு எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த பாட்டு நல்லதோ கேட்டதோ அதுல இருந்து நமக்கு நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் ஃபியூச்சருக்கும் பாஸ்ட்டை பத்தி என்னைக்குமே நீங்க வந்து நினைக்கக்கூடாது. பாஸ்ட் வந்து நல்லது மட்டும்தான் நினைக்கணும். நீங்க வந்து ஒன்னே ஒன்று 1000 தப்பு பண்ணிருக்காங்க, உங்களுக்கு நீங்க 1000 தப்பு பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரே ஒரு நன்மை மட்டும் நீங்க நினைப்பீங்க. அதை மட்டும்தான் நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி அவரு நீங்க 1000 தப்பு பண்ணதை நினைக்காம ஒரே ஒரு நன்மை, இப்போ என்னைக்கு அவர் கஷ்டப்பட்டாரோ அன்னைக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்களா, அவரு அதை நினைச்சுப்பாங்க. அப்பதான் நம்மளுடைய முன்னேற்றம், அவருடைய மனசு எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு எனக்கு பாட்டோட என்னால் இப்போ நீங்க ஏதாவது சொல்றதுனால சொல்லிடலாம். ஏன்னா இதோட நாங்கள் 2 பேரும் இன்னும் எனக்கு வரமாட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நன்றி சொல்லுற நிகழ்ச்சி மாதிரி தான், இது வேற ஒன்றுமே கிடையாது. ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா முடிஞ்சிடும். ஒரு விஷயத்தை